ஜானகிராமன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவர் பரதேசி வந்திருக்கிறான்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய வழக்கறிஞர், அந்த ஊர்லேயே அவர்தான் மிகப்பெரிய வழக்கறிஞர். ஆனால் அவருக்கு என்ன பழக்கம்னா, நீ என்ன தப்பு, ஒரு கொலை பண்ணு, திருட்டு பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, என்கிட்ட வந்துடு, நான் உன்னை காப்பாற்றிடுவேன். தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் எந்த கொலை பண்ணவனையும் விடுவிச்சிருவார். அவர் வசதியானவர், மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவருக்கு வீட்டுக்கு வந்தவுடனே இவர் ஜானகிராமன் நல்லா அழகாக எழுதுகிறார். அவர் வெளியே வழக்கறிஞர், வீட்டில் நீதிபதி என்று. வீட்டில் நீதிபதினா என்ன, அவர் சொல்றதான் கேட்கணும், வாதிடுவதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். இவர் மகனுக்கு திருமணம், ஊரே வர்றாங்க, எல்லாரும் வந்து பெரிய கல்யாணம், அவ்வளவு விசேஷமாக நடக்குது, இசை கச்சேரி இருக்குது, எல்லா வகையான விருந்தும் நடக்கிறது. இங்கே ஒரு பரதேசி ஒருவன் வாசல்ல வந்து நின்று பாட்டு பாடி பிச்சை கேட்பான் இல்லையா, அப்படி பாட்டு பாடுறான். இந்த வழக்கறிஞருக்கு நல்ல சங்கீதம் தெரியும். இவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவன் சொல்கிறான், அவன் ராகத்தோடலாம் கரெக்டாக பாடுறான், ஆனால் சொல் தான் தப்பாக இருக்குது, அவன் சொல்லுகிற ஒரு சொல் தவறாக உச்சரிக்கப்படுகிறதுன்னு அவன்கிட்ட, தம்பி இப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கிறார். அந்த பரதேசி சொல்லுகிறான், எங்கள் வாத்தியார் எனக்கு இப்படி தாங்க கற்றுக் கொடுத்தாரு, நான் இப்படி தாங்க பாடுவேன். இல்லைப்பா, உன் வாத்தியார் தப்பாக கற்றுக் கொடுத்துருக்காரு, நான் சொல்கிறத மாற்றுன்னா அவன் சொல்கிறான், வாத்தியார் சொன்னதை மாற்றக்கூடாதுங்க, அப்படி தாங்க இருக்கும், அதை நான் மாற்ற விட மாட்டேங்க. இவருக்கு கோபம் வருகிறது, நீ ஒரு பிச்சைக்காரன், பரதேசி, ஒரு பாட்டை தப்பாக பாடுறேங்கிறதோட இசை அறிந்த நான் சொன்னால் கேட்க மாட்டேயா அப்படின்னு. அவன் சொல்கிறான், சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கே தவிர என்னை பாட சொல்லக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது ஐயா அப்படின்னு சொல்கிறான். இவனை அடித்து துரத்தி விடுங்க, கண்ணிலே காட்டக்கூடாதுங்கிறாங்க, வெளியே துரத்தி விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பந்திக்கு போகிறார். பந்தியில் நிறைய பேருக்கு இடையில் பரதேசியும் இலை போட்டு சாப்பிடுவதுக்கு உட்கார்ந்துருக்கான். அவன் இலையில் எல்லா பதார்த்தங்களும் பரிமாறப்பட்டுச்சு. இனிப்பை எடுத்து அவன் சாப்பிட தொடங்கும் போதை பார்த்துட்டாரு. இந்த பரதேசி நான் சொன்னதை கேட்காம ஒரு வார்த்தையை மாத்துறான்னா மாற்ற முடியாதுன்னு சொன்னவன் இவனுக்கு சாப்பாடு போடணுமா அப்படின்னு வந்து எழுந்துருங்கிறார். அவன் சொல்கிறான், மகனை மகிழ்ச்சியோடு சாப்பாடு கொடுக்குறீங்க, நான் இனிப்பை சாப்பிட தொடங்கிட்டேன், இலையை மூட சொல்லாதீங்க சாமி, சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். இல்லை இல்லை, உனக்கு அந்த அனுமதி கிடையாது, இலையை மூடு, இனிப்பை கீழே போடு, வெளியே எந்திரிச்சு போ அப்படிங்கிறார். போக மாட்டேங்கிறான். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கோச்சிக்கிறல கூடாதுங்க, சாப்பாடு எல்லாருக்கும் ஒன்று தாங்க, சாப்பிட்டுக்கிறேங்க அப்படிங்கிறான். கூடாது, எழுந்து போ அப்படின்னு கழுத்தை பிடித்து அவனை வெளியே தள்ளி பந்தியிலேருந்து வெளியே அனுப்புறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, யார் யாரோ சாப்பிட்றாங்க, எவரவருக்கோ இங்கே விருந்து நடக்கிறது, அவன் ஒரு பரதேசி தானே, சாப்பிட்டு போட்டுமேன். இல்லைங்க, இவன் என் பேச்சை கேட்காதவன், பரதேசி இல்லை, இவனுக்கு சோறு போடக்கூடாது, வெளியே போகணும். வீட்டு வாசலில் வந்து நின்று அந்த பரதேசி சொல்கிறான், நான் மனம் எரிந்து சொல்லுகிறேன், என்னுடைய பசியின் போது என்னுடைய உணவிலிருந்து என்னை நீங்கள் வெளியே அனுப்புனீங்க இல்லையா, அந்த வயிறு எரிந்து சொல்லுகிறேன். இதே வீட்டில் 15 நாள் கழித்து ஒரு துக்கம் நடக்கும், அன்றைக்கு சாப்பிட நான் வருவேன், இலையில் உட்காருவேன், சாப்பிடுவேன், பாங்கன்னு போயிடும். இவருக்கு என்ன சாபம் கொடுத்துட்டானா என் பரதேசி, அதெல்லாம் நடந்துருவா போகுது, போகிறாங்க எழுத, அவனை வெளியே துரத்தி விட்டுன்னு விட்டுறாரு, போயிடுறான். திருமணம் நடக்கிறது, மணமக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, மணமக்களை விருந்து கலைச்சிட்டு போகிறாங்க. மணமகன் திடீர்னு தண்ணி குடிக்கும் போது தன்னறியாமல் அப்படியே மயங்கி விழுகிறான். எதுக்கு விழுந்தான் தெரியல. அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு அவச்சொல், அதுவும் பசித்தவனுடைய அவச்சொல் பலித்திருது. எந்த மகனுக்கு இவ்வளவு ஆசையாக திருமணம் செய்து வைத்தாரோ அந்த மகன் திருமணமான 2 நாட்களில் அவர் கண்மணியே இருந்துட்டான். அவனுக்கு இதே போல ஒரு 16ஆம் நாள் காரியம் நடக்கிறது. அதே பரதேசி வந்து நிற்கிறான். வந்து நின்று சொல்கிறான், சொல்லக்கூடாத சொல்லிட்டேன் சாமி, ஆனால் நீங்கள் பசித்தவனை துரத்தி விட்டீங்கல்ல, அதுதானே சாமி என்னை அப்படி சொல்ல வச்சிருச்சு அப்படிங்கிறான். இவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு படித்தவன், பெரிய வழக்கறிஞர், எத்தனையோ தவறுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறேன், நீ இல்லைடா, அந்த தப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து உன் வழியாக வந்துடுச்சுடான்னு சொல்கிறார். அப்போ அது கதை இல்லை நண்பர்களே. நீங்கள் செய்த தவறுகள் ஒரு ரூபம் எடுத்து வந்து நின்று உங்களை மன்னிக்க எப்போ தயாராக இருக்கு. ஒரு விருந்து சாப்பிட்டு விட்டு அந்த தவறே பரவாயில்ல, நீ இத்தனை நாள் எத்தனையோ கொள்ளக்காரனை எவனையோ காப்பாத்தின, போய் தொலை, நான் மனமறிந்து வாழ்த்துகிறேன்னு வந்திருக்கு. நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று ஜானகிராமன் சொல்றாரு அப்படின்னா,
அவர் உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் இலையில் உட்கார்ந்து சாப்பிட அமர்ந்த மனிதனை பசியோடு துரத்திடாதீங்க. அவன் ஒரே ஒரு வசை சொல்லை சொன்னால் சொல் பலிக்கும். திரும்ப திரும்ப இந்த உலகம் எந்த ஆயுதத்தை கண்டு பயப்படுகிறதுனா துப்பாக்கி அல்ல, நாவிலிருந்து வருகிற ஒரு சொல்லை கண்டுதான் பயப்படுகிறது. சுடு சொல் சொல்லிடாதீங்க, வசை சொல் சொல்லிடாதீங்க, மறந்தும் கூட யாரோ ஒருவரை அவர் கெடுக என்று சொல்லிடாதீங்க, அவர் குடும்பம் அழியட்டும் என்று சொல்லிடாதீங்க. பலித்து விடும் நண்பர்களே. பயந்தார்கள். எனக்கு தெரியும், வீதியில் இருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தால் தன்னை அறியாமல் இப்படி சொல்லும்போது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவார், பேச்சு அடக்குங்கப்பா, 4 அடி அடித்தா கூட மறந்துடுவாங்க. ஆனால் சொன்ன சொல் மறக்காது, மனதில் தங்கிவிடும். அப்போ ஒரு ஜானகிராமன் கதையை எப்போ படித்தேன் என்னுடைய இளமையில். ஆனால் இன்றைக்கும் எங்கேனும் ஒரு பந்தியில் யாரோ ஒருவர் எழுந்த சொன்னால் அவரை உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறீர்களா, நாங்கள் எழுந்து கொள்ளவா என்று எங்களை சொல்ல வைப்பது அந்த கதை தான்.